நேற்று உட்பட நடைபெற்ற போட்டித் தேர்வுகள் எல்லாம் தொடர்ந்து முறைகேடுகளை பாரதிய ஜனதா அரசு செய்து வந்தது. இதனால் ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வினாத்தாள் கசிவை குறித்து தொடர்ந்து பேசி வந்தார். அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் திரளான மாணவர்கள் கூடி அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த வினாத்தாள் கசிவில யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் குறித்து விசாரிக்க வேண்டும், அது கண்டறியப்பட வேண்டும். அதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடு தர வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வந்தார்கள். அப்போது அந்த பேச்சுக்கெல்லாம் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்க மறுத்ததை கண்டித்து தொடர்ந்து நாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் செய்து வந்தோம். காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியிலே ஒரு ரயில் விபத்து என்றால் உடனே ரயில்வே துறை அமைச்சர் ராஜினாமா செய்து விடுவார். எந்த துறையிலும் ஒரு முறைகேடு நடந்தால் அந்த முறைகேடை சார்ந்தவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது என்பது ஜனநாயகத்தில் ஒரு கடைபிடிக்கப்பட்ட தொண்டு கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்கம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சியிலே இந்த இந்திய தேசத்தின் எதிர்காலமாகிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் பேரிழப்பையும் ஏற்படுகின்ற இவ்வளவு பெரிய முறைகேடுகளை செய்தும் அந்த முறைகேடுகளை குறித்து எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தும் நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று அமர்ந்திருப்பது சர்வாதிகாரமான போக்கு, ஏதில் சதிகாரத்தின் உச்சம், பாசிசத்தின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றோம். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்து இதற்கு இந்த நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்பது மட்டுமில்லாமல் பெரும் இழப்பீடு, அந்த ஏற்பட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கெல்லாம் இழப்பீடுகளை அரசு தர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையிலே நேற்று மாணவர்களுக்கு தன்னுடைய தார்மீக ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அன்பு தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் வீட்டை நோக்கி பாத யாத்திரையாக சென்ற போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஜனநாயகத்தின் குரல் வளையங்கள் நெருக்கப்பட்டது. ராகுல் காந்தியை மிக மோசமாக தாக்கினார்கள். ஏற்கனவே மாணவர் சமுதாயத்தை மிகவும் கொடூரமாக தாக்கியதை கண்டித்துதான் இந்த முற்றுகை போராட்டத்துக்கு ராகுல் காந்தி சென்றார். அவருக்கும் அதே நிலைமை. மோடியின் ஆட்சியிலே யார் எதிர்த்து பேசினாலும் அவர்களை வன்முறையை கையாண்டு அடக்கிவிடலாம் என்று, காவல்துறையை வைத்துக் கொண்டு அடக்கிவிடலாம் என்று நினைக்கின்ற அந்த போக்கு விரைவில் மாறும். அது மாறுவதற்கான எல்லா முன்னெடுப்புகளும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செய்யும் என்பதை ராகுல் காந்தி நேற்று தொடங்கி இருக்கின்ற இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெறும். இதில் மாணவர்களின் பக்கம் காங்கிரஸ் நிற்கும் என்பதை நாங்கள் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கின்றோம்.